ஓம் சரவண பவ! என் தங்கப் பிள்ளையே, நான் சொல்வதை ஒரு நிமிடம் கேள். ஒரு பொருள் கிடைக்காவிட்டால் அது ஏன் உனக்கு கிடைக்கவில்லை, எதற்காக கிடைக்கவில்லை என்று யோசித்துப் பார். உன் எதிர்காலத்தை ஒப்பிட்டு யோசித்துப் பார். உன்போல் இருந்தவர்களின் எதிர்காலம் இப்பொழுது எப்படி இருக்கிறது என்பதைக் கேட்டுத் தெரிந்து கொண்டு யோசித்துப் பார். அப்போது காரண காரியம் உனக்குப் புரியும். உன்னிடம் உள்ள பிரச்சனை, உனக்கு தைரியம் கிடையாது, வைராக்கியம் கிடையாது. இருந்திருந்தால் உன் லட்சியத்தை நீ அடைய முயற்சி செய்திருப்பாய். ஆனால் உன் தோல்வினையை நினைத்து தாழ்வு மனப்பான்மை அடைந்து அதிலிருந்து தப்பிக்க பிரச்சனைகளை வளர்த்து கொண்டாய். நீ சொன்னதை நான் கேட்க வேண்டும் என்று அடம் பிடிக்கிறாய் அல்லவா? நான் சொல்வதை கொஞ்சம் நீ கேளேன். உன் எதிர்காலம் நன்றாக இருந்தால்தான் எனக்கு பெருமை. நீ வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாய். என் மனம் உனக்கு புரிந்ததா? நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றத்தானே நான் இருக்கிறேன். யாமிருக்க பயமேன். ஓம் சரவண பவ.